நம்மளே வணக்கம், விஜய் பேசுகிறேன். ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது எப்படி அப்படின்ற விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்து பண்ணுங்கள், எப்பயுமே ட்ரிபிள் செக் பண்ணுங்கள், 1க்கு 2 இல்லை 3 பண்ணுங்கள். அப்புறம் உங்கள்கிட்ட பர்ஸில் எவ்வளோ இருக்கும், உங்கள்கிட்ட பணம் எவ்வளோ இருக்கும் அவ்வளோ செலவு பண்ணுங்கள். கடன் வாங்கி பண்ணாதீங்க, பந்தாவுக்காக பிஸ்னஸ் பண்ணாதீங்க. பிஸ்னஸ்ன்றது ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு தான் பிஸ்னஸ், பந்தா பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அதை பார்த்துங்க. கடன் வாங்குறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல்ல பக்கா பிஸ்னஸ் பிளானோட ஆரம்பிங்க. உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, உங்களோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 4வது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எப்பயுமே பொதுவாக சொல்லுவேன், சக்ஸஸ் ஈக்குவல் டு யூட்டிலைஸ் த ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்காக? நெட்வொர்க்கிங்னா என்ன, பீப்புளை ஒரு ஜாயின் பண்ணுறது மீன்ஸ் என்ன, குரூப்பிசம் ஆகுறது, கெட் டுகெதராக ஒரு நெட்வொர்க்கிங்கிறது எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது. அப்புறம் நாலேஜ் ஷேரிங்காகவும் அட்வைஸ்க்காகவும் நிறைய நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணணும். நெட்வொர்க்கிங்கிறது புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இது நமக்கு நிறைய சப்போர்ட் மற்றும் புது ஐடியாஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் போங்க. ஒரு எக்ஸ்போக்கு போகிறீங்களா, கான்ஃபரன்ஸ் போகிறீங்களா, செமினார் போகிறீங்களா, ஒர்க் ஷாப் போகிறீங்களா, அவங்களோட கார்டை கொடுங்க, அவங்களோட கார்டை வாங்குங்க. மேபி இது பெரிய ஹெல்ப்பாக மாறும். ஏன்னா நெட்வொர்க்கிங் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு மில்லியனர் ஆகணுன்னாலே மெயினான விஷயம் நெட்வொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். நெட்வொர்க்னா என்ன, உங்கள் மொபைலில் எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது அதை முதல்ல பாருங்கள். அந்த கான்டாக்ட்ஸில் எத்தனை பேர் ஆடி, BMW, பென்ஸு, ஜாகுவார் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டாங்கன்னா உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் வேறு மாதிரி போயிடும். உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் இருந்தால் அதெல்லாம் வரும்னு சொல்கிறேன் நான். அப்புறம் அந்த மாதிரி பீப்புள்கிட்ட அட்வைஸ் கேட்க என்றைக்கும் தயங்கவே கூடாது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெசிடேட் பண்ணாதீங்க அட்வைஸ் கேட்குறதுக்கு. ஏன்னு வச்சிங்களேன், உங்களை சுற்றி இருக்க நிறைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கலாம், ஒரு லேண்ட்லார்டர், ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு நைபரிங் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம், அல்லது நிறைய ஆன்லைன் ஃபாரமாக இருக்கலாம், ஃபேஸ்புக் கம்யூனிட்டி குரூப்பாக இருக்கலாம், எதில் வேணால் இருக்கலாம். இதில் இருக்க பீப்புள்கிட்ட ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க. இது முதல்ல கேளுங்க, தப்பே கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்களேன், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ரிசோர்ஸை யூஸ் பண்ண கற்றுங்க. நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நிறைய நாலேஜ் ஷேரிங்கும் அட்வைஸும் கிடைக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க நெட்வொர்க்கிங் புது ஆளை எடுக்கிறதுக்கு. அப்படி கிடையாது. நெட்வொர்க் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ் ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய ஈவெண்ட்ஸு, ஒர்க் ஷாப்ஸு இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது புது கான்டாக்ட்ஸ் வரும். அந்த கான்டாக்ட்ஸை வச்சுக்கிட்டு மேபி இருக்கிற கான்டாக்ட்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம். பேங்க் மேனேஜர், லேண்ட்லார்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய்பர்ஹுட் பிஸ்னஸ் மேன்லாம் கேட்கலாம், அட்வைஸ் தப்பே கிடையாது. ஆன்லைன் ஃபாரம்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான எப்போ உங்களுக்கு தேடல் இருக்கோ, தேவைகள் இருக்கோ அது தீரும். நண்பர்களே, நம்மளே ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், பீப்புள் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டும் கீ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம சரியாக பண்ணணும். அப்புறம் வேறு என்ன விஷயங்கள் முக்கியம் அப்படின்னு பாருங்கள். உங்கள் கம்பெனிக்காக நீங்கள் பண்ணுற செலவு பந்தாக இருக்கக்கூடாது, சம்பாதிக்கிறதா இருக்கணும். பர்ஸில் எவ்வளோ காசு இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணணும். ஒரு பணம் வெளியில் போகும்போது 3 தடவை செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். அப்புறம் கடனில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஓவராக கடன் வாங்கக்கூடாது, ஓவர் வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. மெயினாக நம்ம கொடுத்த பணம் திரும்பி வராமல் போச்சுன்னா என்ன பண்ணணும், எவ்வளோ நாள் நம்ம அடி தாங்கும் அப்படின்றத பார்க்கணும். ஓவராக நீங்கள் செலவு பண்ணுறதை குறைக்கணும். அடுத்தது ஒரு சாலிட் பிஸ்னஸ் பிளான் இருக்கணும். இதில் உங்களோட ஸ்கில்ஸு, உங்களோட ப்ளஸ்ஸு, உங்களோட வீக்னஸ் இதெல்லாமே தெரியணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லையா, இல்லை ஏதோ ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு பிரச்சனை, பேங்க்கில் காசு வரல, இந்த மாதிரி நேரத்தில் எப்படி இந்த பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுவீங்க. மெயினாக உங்களோட யூனிக் பாயிண்ட் என்ன, யூஎஸ்பி என்ன, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நண்பர்களே லைஃபே மாறும். நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் சொல்கிறது மிக முக்கியமான விஷயம். அடுத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற கேள்விக்கான பதில் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டே இருக்கலாம், அவங்க மென்டார்ட்டில் இருக்கலாம், கோச்சுக்கிட்ட இருக்கலாம், யார்கிட்ட வேணால் இருக்கலாம். கேட்டு பாருங்கள், கிடைக்கலன்னு என்ன இப்போ சரியான நண்பர்களே. அதனால் நெட்வொர்க் பண்ண கற்றுங்க, பீப்புளை யூட்டிலைஸ் பண்ண கற்றுங்க. See you on top.